நாம் தியானிக்கும்படியாய் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 40வது அதிகாரம் 29 அதனுடைய 30, 31 வசனங்களை ஆமென் வாசிக்க இருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நான் வாசிக்கிற வேத பகுதியிலே நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் நமக்கு தருகிற சில ஆசீர்வாதங்களை குறித்து அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். உன்னதத்தில் இருக்கிற தேவன் நிறைவான ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதிலே இந்த 29வது வசனத்திலே வாசிக்கிறோம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. பிரைஸ் காட். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். யாரெல்லாம் இந்த உலகத்திலே சோர்ந்து போகிறாங்களோ அவங்களுக்கு தேவன் பலன் கொடுக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க, பலன் கொடுக்கிற தேவன். எத்தனை பேர் சொன்னீங்க பலன் கொடுக்கிற தேவன்? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சரீரத்திலே என்னது இல்லை, பலம். ஒரு பலமும் இல்லை. இப்போ இருக்கிற சீசன் ஒரு காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல் இருக்கு. ஒருக்கா ஒரு ஆளுக்கு வந்துட்டு போனால் போதும், அவ்வளோதான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னது இல்லை, பலம் இல்லை. ஆனால் பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற தேவன் சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன். ஆமென். பக்கத்தில் ஒரு 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன் பலன் தருகிற தேவன். ஒரு 2 பேருக்காக சொல்லுங்க, அப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன் பலன் தருகிற தேவன். அவர் பலன் தருகிற தேவன், பலப்படுத்துகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. பலன் தருகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட். எவ்வளவு நல்ல தேவன். அப்ப சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். இந்த காலை ஆராதனை வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, யாரெல்லாம் எனக்கு பலம் ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு இருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு பலன் தருகிறவர். ஆமென். இன்னும் ஒரு வாக்குத்தத்தமே என்னவென்றால், அவர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுத்து அவர் தம்முடைய ஜனத்தை என்ன செய்கிறவர், சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். நம்ம ஆராதிக்கிற தேவன் பாருங்கள், 5 காரியத்தை பார்த்து ஜெபம் பண்ண போறோம். முதல் காரியம், தேவன் நமக்கு பலன் தருகிறவர். அல்லேலூயா. அப்ப அவர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுத்து சமாதானமும் அருளி அவர்களை என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். சிலவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க 6 நாளும் நல்ல ஆமென் பாருங்கள் வெகுவாய் வேலைகளை செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு 7வது நாள் வேலை இல்லாததுனால நிப்பாட்டிட்டு சர்ச்சுக்கு வரல. 6 நாளும் என்னை ஒரு தேனியை போல சுறுசுறுப்பாய் இயங்க வைத்த தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாய் இந்த 7வது நாள் யாருக்குரியது, கர்த்தருக்குரியது. கர்த்தரும் பாருங்கள் ஆமென் 6 நாள் எல்லாவற்றையும் நன்றாக படைத்தார், எல்லாம் நல்லது என்று கண்டார். 7வது நாள் எப்படி இருந்தார் என்று சொன்னால் ஓய்ந்திருந்தார். ஓய்வு நாள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணமாக ஆண்டவர் எழுதி கொடுத்தார். அதிலும் விசேஷமா என்னன்னா, அன்னைக்கு உனக்கு சொந்த பேச்ச பேசக்கூடாது. டாக்கிங்ல வர வித்தியாசம் எவ்வளவு பயங்கரமான விஷயம். பிசினஸ் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு சாதாரணமா ஒரு வேலை சைட், கட்டட சைட்ல இருக்கிறாங்கன்னா, அதை எடு இதை எடு அல்லவிட்ட கொண்டு அப்படிம்பாங்க. ஆனா வசனம் சொல்றது, அன்னைக்கு உன்னுடைய சொந்த பேச்சை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. காலையிலே பேசணும்னா வாயை திறந்து, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஜீவன் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், சுகம் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், ஒரு வாரத்தை முடிக்க உதவி செய்தீரே ஸ்தோத்திரம், புதிய வாரத்துல காலை வைக்க உதவி செய்தீரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறைய நன்றி பாடல்கள், ஜீவன் நந்தீரே உமக்கு ஸ்தோத்திர பாடல்கள். ஆமென். உள்ளத்தின் ஆழத்தில் அந்த வழிநடத்தின தேவனுக்கு நன்றி. ஏன்னா ஆமென் பாருங்கள், என் தேவன் என்னுடைய ஆயுள் காலத்தை என்ன செய்கிறாரு, பெருக பண்ணி இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். அப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன் ஐஸ்வர்யங்களை சம்பாதிப்பதற்கு ஞானத்தையும் பலனையும் தருகிறது கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம் 31லே,
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் புது பலன் அடைந்து, இந்த ஈகிள் கழுக பார்த்தீங்கன்னா பறவை இனத்திற்கே அதுதான் பாருங்கள். ஆமென். கிங் அளவிட்டால் பாருங்கள், ராஜரீக பறவை என்றால் கழுகு. அதுக்கு கூர்மையான கண் உண்டு, கூர்மையான நகங்கள் உண்டு, ரொம்ப உயரமாக பறக்கிற பறவை இனம் என்று சொன்னால் கழுகுதான். அது பாருங்கள், தன்னால் உயரமாக பறக்க முடிகிறதுக்கு ஒரே ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, சம்திங் சில வேளையில காத்திருக்கும். அது அப்படி காத்திருந்து பலனடையும். அதுக்கு ஒரு 40 நாள் அப்படி அந்த ரெக்கையெல்லாம் போட்டுட்டு புது ரெக்கை முளைக்கிறது வர சில வேளையிலே காத்திருக்கும். இதே போல ஆண்டவரை சேவிக்கிற தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில பல வேளையிலே நம்மை உண்டு பண்ணின தேவனுக்காக காத்திருக்கணும். ஒரு ஹாஸ்பிட்டல் போனா அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு நம்முடைய டோக்கன் வர்றது வர காத்திருப்போம். பேங்குக்கு போனாலும் அப்படித்தான், நம்முடைய டோக்கன் வர்றது வர காத்திருக்கும். இதே போல பாருங்கள், காலையிலே நல்ல ஃப்ரெஷ் ஆகி சில மனிதர்கள்லாம் பாருங்கள் ஆண்டவர் சேவிக்கிறத பார்த்தீங்கன்னா அவங்க பாருங்கள் காலையில் குளித்து அளவிட்ட பாருங்கள் முதல்ல பைபிளை எடுத்து வைத்துட்டு ஐஸ்வர்யமா கொஞ்ச நேரம் ஆண்டுடிக்கு முதலிடம் கொடுப்பாங்க. வேதத்தை வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆவிக்குரிய பாடல்களை பாடுகிறவங்க இருக்கிறாங்க, ஜபம் பண்ணுகிறவங்க இருக்கிறாங்க, கைகளை உயர்த்தி ஜெபம் பண்றவங்க இருக்கிறாங்க, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றவங்க இருக்கிறாங்க. உண்மையிலே வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் புது பலன் அடைந்து. வாயை திறந்து சொல்லுங்க, என்னது அடைவார்கள்? புது பலம். விசேஷமாய் தாய்மார் அல்லவிட்டால் தகப்பன்மார் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், பிள்ளைங்களுக்கு ஃபுட்டுகளை சாப்பிட சொல்லி கொடுக்குறீங்க, ட்ரெஸ் போட சொல்லி கொடுக்குறீங்க, ப்ரெஸ் பண்ண சொல்லி கொடுக்குறீங்க, நீங்க ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கணும். கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். பாருங்கள், சின்ன பிள்ளைங்களை நம்ம இந்த நாட்களில் எப்படி நம்ம நடத்துகிறோமோ அவங்க முதிர் வயதிலும் அதை என்ன செய்யாமல் இருப்பாங்கன்னா விடாமல் இருப்பார்கள். இன்னைக்கு இங்க இருக்கிற நிறைய அங்கிள் ஆண்டிகள்லாம் இப்படி ஆண்டவருக்காக நிற்கிறாங்கன்னா ஏதோ ஒரு ஓரத்துல அவங்களுடைய பெற்றோர் ஒரு இறை பயத்தை, கடவுள் பயத்தை உள்ளத்துல விதைத்தனாலதான் நம்ம இங்க இருக்கிறோம். இதே போல அடுத்த தலைமுறைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் இதயத்திலே விதைப்போமே ஆனால் அவர்களும் கர்த்தருக்காக நிற்பார்கள். கைகளை அசைத்து ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்ப கர்த்தர் பலன் தருகிறவர். நாம் ஆராதிக்கிற பாருங்கள், தேவன் அவர் நமக்கு பலன் நம்மளை மேற்கொள்ள நினைக்கிற காரியத்தை நம்ம மேற்கொள்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை பலத்தால் இடை கட்டுகிறவர். ஒரு கிதியோனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவன் சொல்றான், எனக்கு பலம் ஒண்ணும் இல்லை. கர்த்தர் சொல்ற, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல இந்த பெரும்படையை நீ என்ன செய்வாய்? முறியடிப்பாய். அப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளால முடியாத காரியத்தையும் நம்மை பலப்படுத்தி அவர் செய்ய வைக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, பிரைஸ் காட். இரண்டாவதாக கிறிஸ்து அவர் நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். வேதத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். பிலிப்பியர் அவருடைய 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் இப்படியாக வாசிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலம் உண்டு. அப்ப என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர் நம்மளை பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. பலம் தந்துட்டே இருப்பார். வாயை திறந்து சொல்லுங்க, கிறிஸ்து என்ன தந்துட்டே இருப்பாரு? அப்போஸ்தலனாகிய பவுலை இயேசு கிறிஸ்து பலம் கொடு அவரை பலப்படுத்திட்டே இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பவுலுக்குள்ள எப்பொழுதும் இயேசு 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 இயேசுவுக்காக வாழணும். இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும். சிலுவையை பற்றி பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. பாருங்க, இங்க நிறைய பேருக்கு அந்த குடும்ப ஜெபம் பண்ணாட்டாலே அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வே வராது. தனி ஜெபம் பண்ணாட்டாலே ஒரு குற்ற உணர்வே வராது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராட்டாலே ஒரு குற்ற உணர்வே வராது. கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளாட்டாலே பாருங்கள் ஒரு குற்ற உணர்வு வராது. ஆனால் பவுல் சொல்லுகிறாரு, பிள்ளைங்க நிமிர்ந்து கவனிக்கிறீங்களாமா? சிலுவை குறித்து பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. அப்ப இயேசுவுக்காக நான் நிற்காவிட்டால் எனக்கு ஐயோ. நான் ஆண்டவரை ஆராதிக்காவிட்டால் எனக்கு வாயை திறந்து வரலையே. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, இயேசுவுக்காக நான் நிற்காவிட்டால் எனக்கு ஐயோ. சொன்னீங்களா? வாயை திறந்து சிலவங்க பயந்து ஐயோன்னு சொல்லியிருக்கலாம். அப்போ அல்லேலூயா பவுல் சொல்லுகிறார், ஆமென், சிலுவையை குறித்து ஆமென் பாருங்கள், நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுங்க. எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறாராம்? சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். நிறைய பேர் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டாங்க. பாருங்கள், சிலுவையிலே அறியப்பட்ட இயேசு அநேகருக்கு பிடிப்பதில்லை. காரணம், சிலுவை என்று சொன்னால் பாடு, சிலுவை என்று சொன்னால் நிந்தை, சிலுவை என்று சொன்னால் அவமானம். ஆனால் பாருங்கள், அதை குறித்து யாராவது மேன்மை பாராட்டும், அதில் தான் எனக்கு ரட்சிப்பை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, சம்பாதித்து வைத்திருக்கிறார். கெட்டு போகிறவர்களுக்கு எப்பொழுதுமே சிலுவையை பற்றிய உபதேசம் அது பைத்தியமாக இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு இது எதுவாக இருக்குன்னா தேவ பலனாக இருக்கிறது. வாயை திறந்து சொல்லுங்க, எதுவாக இருக்கிறது? தேவ. ஆமென். அப்போ வசனம் இங்கே சொல்லுகிறது, ஆமென், பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்போ கிறிஸ்து நம்மளை எப்பவுமே பலப்படுத்துகிறார். எப்பொழுதும் அவர் பலப்படுத்திட்டே இருக்கிறார். யாரெல்லாம் இயேசு 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 என்று சொல்லி பாருங்கள் துடியாய் துடிக்கிறீங்களோ, ஜீவன் தந்த இயேசு, என்னை சீக்கிரம் சேர்த்து கொள்ள வரப்போகிற இயேசு, என்னை பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த இயேசு என்று சொல்லி அவருக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு இயேசு என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களோ, ஆமென், பாருங்கள், அவர் நம்மளை பலப்படுத்துகிற. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. சொல்லுங்களேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிதாவினுடைய வலது பார்சத்தில் என்று வீற்றிருக்கிற நம்முடைய பிரதான ஆசாரியர், அவர் நம்முடைய பாடுகளை குறித்து ஆமென் அந்த பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் அல்ல, இறங்கி வந்து உதவி செய்கிறவர். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் யாருக்கையாவது பாட பார்த்து ஐயோ பாவம் இந்த பிள்ளை இவ்வளவு என்ன செய்கிறது, யார் தாங்குவா, நாம்லாம் தாங்கிட மாட்டேன் அப்படிம்பாங்க. அதனால் நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் ஆமென் பாடுகளை அவர் சகித்தவர், பாடுகளை அவர் ஜெயமாக ஆமென் பாருங்கள் ஆமென் சுமந்து தீர்த்தவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர்? அவர் பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் அல்ல, அவர் பாருங்கள் பாடுகளை சகித்தவரானபடினாலே ஆமென் நமக்கு உதவி செய்கிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு யாருக்கெல்லாம் ஆமென் பாருங்க பலன் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் இயேசு பலன் கொடுக்கிறார். விசேஷமாய் இயேசுவுக்காக நிற்கிற ஒரு குடும்பம், இயேசுவுக்காக நிற்கிற ஒரு சகோதரர், இயேசுவுக்காக நிற்கிற ஒரு சகோதரியை எப்பொழுதுமே பலப்படுத்துகிறதற்கு ஆமென் நம்முடைய இயேசு கவனமாக இருக்கிறார். இயேசு பக்கம் நிற்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு பக்கம் நிற்கிறீங்களா? சிலவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட கட்சி பக்கம் நிற்பாங்க, சிலவங்க சில அரசியல்வாதிக்கு பக்கம் நிற்பாங்க, சில நடிகர் நடிகைக்கு பக்கம் நிற்பாங்க. ஆனால் இயேசு பக்கம் நிற்கிறீங்கன்னா உங்களை பலப்படுத்துகிறதற்கு இயேசு எப்பவும் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்களும் தைரியமாக சொல்லலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலம் உண்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்படி ஒரு சின்ன ஒரு பல்லவி உண்ட பாட்டு, குன்றிட மாட்டோம், அடுத்து என்ன செய்ய மாட்டோம், குறுகிட மாட்டோம். ஏன்னா ஒரு கரம் எங்களை ஆமென் பாருங்கள் சக்தி படுத்திட்டே இருக்கும், எங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் என்னும் பாருங்கள் 2 கொரிந்தியர் அவருடைய 12வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் ஆமென் பலம் பூரணமாய் விளங்கும். எப்போ தேவனுடைய ஆமென் இயேசு கிறிஸ்துனுடைய பலம் நமக்குள்ள பூரணமாய் விளங்கும் என்று சொன்னால் பலவீனத்தில். சொல்லுங்க வாயை திறந்து, எப்போ நம்முடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலம் நமக்குள்ளே பூரணமாக விளங்கும், அப்படி வெளிப்பட்டுட்டே இருக்கும், வெளிப்பட்டுட்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு விசேஷித்த காரியமே ஆமென் பவுல் பாருங்க சரீரத்திலே பலகீனப்பட்டார். அவருக்கு ஒரு பலகீனம் இருந்தது. அவர் அதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் விசேஷமாய் 3 விஷயம் காத்திருந்தார். ஆண்டவரே, இந்த பலகீனத்தை என்னை விட்டு மாற்றும்,
இந்த பலகீனத்தை என்னை விட்டு மாற்றும். 3 விஷயம் அவர் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்தார். அது வேத பண்டிதர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள். நம்ம சில ஜெப குறிப்புக்காக 21 நாள் ஜெபம் பண்ணுவோம். இதே போல் பாருங்கள், பவுலும் ஒரு 3 விரை இதுக்காகவே உபவாசம் பண்ணுறார். ஒருக்கா உபவாசம் பண்ணுறார், அதை முடிக்கிறாரு. மாறல மறுபடியும் ஒருக்கா உபவாசம் இருக்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. மாறல மறுபடியும் ஒருக்கா உபவாசம் இருக்கிறார், ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பலகீனத்தில் ஏன் பலம் பூரணமாக இறங்கும். ஆமென். அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பலவீனத்தில் அளவிட்ட பலம் இல்லைன்னு துடிக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு அதை தாண்டுகிற ஒரு பலனை தருவார், அதை தாண்டுகிற ஒரு கிருபையை தருவார். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கிருபை தருவார் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ பலகீனம் உன்னை மேற்கொள்வதில்லை, பிரச்சனை உன்னை மேற்கொள்வதில்லை, கிருபையை தருவார். ஆண்டவருடைய அந்த கிருபை என்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். மலை விலகலாம், குன்றுகள் கூட என்ன செய்யலாம், நிலை பெறலாம். ஆனால் என் கிருபை உன்னை விட்டு என்ன செய்வதில்லை. அந்த விலகாத கிருபை தான் இன்னைக்கு காலையில் நம்மளை ஜெப வீட்டில் நிலை நிறுத்தி இருக்கிறது. கையை தட்டி ஒருகா தேவ கிருபை சொல்லுங்க, தேவ கிருபை. வாயை திறந்து சொல்லுங்க, என்னை நிலை நிறுத்தின தேவ கிருபை. சின்ன தங்கச்சிங்க சொல்லுங்க, கையை தட்டி கிருபை. வாயை திறந்து சொல்லுங்க, கிருபை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பவுல்ட்ட ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலகீனத்தில் என் பலம் பூரணமாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மீண்டும் நாம் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்க்கிறோம். 3வதாக பலன் தருகிற பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானுடைய ஸ்பெஷலே என்னன்னா, பாருங்கள், பலன் தருகிறவர். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியான உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து. அந்த வார்த்தையை சொல்லுங்க, என்ன அடைகிறோம்? வாயை திறந்து எத்தனை பேர் அறிக்கை பண்ணினீங்க? பலன் அடைந்து சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பலன் அடைய பண்ணுகிறார். பறப்பதற்கு ஒரு பலம் வேணும். இந்த ஃப்ளைட் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ டன் நம்ம ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் அங்கே லிமிட் வச்சுருக்கிறான். அன்லிமிட்டடுன்னு சொல்லியாச்சுன்னா ஆட்கள் இருக்கிறதுக்கு இடம் இருக்காது, ஃபுல்லாக எதுவாயிரும், லக்கேஜ் ஆயிரும். அதனால் ஆட்கள் இருக்கிறதுக்கு இடம் வேணுங்கிறதுக்காக தான் லக்கேஜ் எல்லாம் லிமிட் வச்சுருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஆனால் அந்த ஃப்ளைட்டும் பார்த்தீங்கன்னா இத்தனை ஆட்களை வச்சுட்டு அவ்வளோருடைய லக்கேஜை வச்சுட்டு அது ஒரு பாருங்கள், ஒரு பறக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ஆற்றல், அதுக்கு ஒரு பவர், அது ஒரு டைனாமிட்டிக் பவர். பாருங்கள், அது அந்த பவரில் தான் அது அப்படி என்ன செய்கிறது, பறக்கிறது. இன்றைக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த ஒரு பவர், அந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரை பரிசுத்த ஆவியார் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வெள்ளிக்கிழமை பாருங்கள், அந்த கேம்பில் கூட அந்த அபிஷேகம் பெற்ற அந்த பிள்ளைங்கள் சைடில் 3 பேருமே இயேசுவை அறியாத குடும்பத்தை. சில பிள்ளைங்கள்லாம் சொல்கிறாங்க, நான் வீட்டுக்கு போனால் எனக்கு திட்டு கிடைக்கும், ஆனால் நான் இயேசுக்காக வந்திருக்கிறேன். ஆமென். வாலிப பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க சொன்ன ஒரு சாட்சி. பாருங்கள், கை தட்டுறதை என்னால் நிப்பாட்ட முடியல, எனக்குள்ள ஒரு பலம், கை தட்டதை என்ன செய்ய முடியலை. இங்கே நிறைய சில பிள்ளைங்களை ஆவியானவர் வர்றதுக்கு முன்னால் அதோட கைத்தட்ட வைக்கிறதே சில வீட்டில் அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய போராட்டம். குடும்ப ஜெபத்தில் கையை தூக்கி தட்டு பாருங்கள். ஆனால் அந்த அபிஷேகம் பெறும்பொழுது அந்த பிள்ளைகளுக்குள்ளே ஒரு வல்லமை, வாயை திறந்து பாருங்கள், ஆவியில் நிரம்புகிறத என்ன செய்ய முடியலை, நிப்பாட்ட முடியலை. அந்த பிள்ளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கை தட்டுறதை என்ன செய்ய முடியலை, நிப்பாட்ட முடியலை. ஜெபம் பண்ணுறதை என்ன செய்ய முடியலை, நிப்பாட்ட முடியலை. பாருங்கள், ஆவியானவர் இறங்கி வரும்பொழுது ஒரு பலம், ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர். அது சாதாரணமான ஒரு பவர் அல்ல. அதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் புது பலன் அடைந்து சொல்லுங்க, என்ன அடைவீங்க? பலன் அடைந்து ஒரு பயங்கரமான ஒரு வல்லமை சாதாரணமான நம்மளை அசாதாரணமாய் மாற்றிடும். அதனால் பிள்ளைங்க எல்லாம் ஜெபம் பண்ணணும். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பெறலையோ நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணணும். அதுக்காக கொஞ்ச நேரம் காத்திருக்கணும். அதை பரலோகம் பார்க்கறது, அதுதான் தாகம், அதுதான் வாஞ்சை. அப்போ கொஞ்ச காலமாக ஒரு 6 மாதமாக நீ பரிசுத்த ஆவியானவருக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு அதை பார்க்குறாரு. இயேசு பிராமிஸ் பண்ணியிருக்கிறார், பொல்லாதவர்களாகி நீங்களே
உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து வசனம் சொல்லுகிறது பிதாவினுடைய வாக்குத்தத்தம். பாருங்கள், இயேசுவினுடைய ஒரு பிராமிஸ். நீங்கள் அந்த உன்னத பலனை பெறுவரை எருசலேமை விட்டு நீங்கள் என்ன செய்யாதிருங்கள், புறப்படாதிருங்கள். எல்லா பிள்ளைங்களும் யாரெல்லாம் ஆவிக்குரிய சபையில் வந்து நீங்கள் ஆராதிக்கிறீங்களோ நீங்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியான ஒரு முத்திரைக்கு அடையாளமாக இருக்கிறது. எப்படி ஒரு லெட்ரு பாருங்க, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கடந்து போய் அது குறிப்பிட்ட முகவரிக்கு போகணுன்னா அதுக்கு என்னது தேவை? ஸ்டாம்பிங் தேவை, முத்திரை ரொம்ப அவசியம். அதே போல் பரிசுத்த ஆவியானுடைய முத்திரையை பெற்றாதான் பரலோகத்துக்கு போக முடியும். ரெண்டாவது, பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை காத்துக்கொள்ளணும். சிலவங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற அன்னைக்கு கொஞ்ச நாள் ஆவியில் நிரம்புவாங்க, கொஞ்ச நாள் அந்நிய பாஷைகளை பேசுவாங்க, அப்புறம் அவ்வளோதான் விட்டுருவாங்க. அங்கே பாருங்கள், இந்த முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டம் வந்து நூலில் அந்த பறக்க விடுவாங்க, அப்புறம் திடீர்னு என்னது அத்துறோம், நூல் அத்துறோம், அது அப்படி பறந்துடுறோம். ஆவியானவர் பாருங்கள், அவர் பறந்துகிட்டே தான் இருப்பார், அசைவாடிட்டே தான் இருப்பார். இங்கே சம்பவம் தான் என்ன, நிறைய பேருக்கு என்ன தான் நூல் தான் என்ன செய்திருக்கோம், அவரை இழந்திருப்பாங்க, நிறைய பேர் இழந்திருப்பாங்க. சில வேளையெல்லாம் பாருங்கள், இழந்த அபிஷேகத்தை சில பிள்ளைங்க மீண்டும் பெறணும், மீண்டும் கிருபையை பெறணும். அந்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை பேணி பாதுகாக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. ஆவியானவரை என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை புறாவிக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. சில பிள்ளைங்கள்லாம் புறா வளர்ப்பாங்க, அதை பிடித்து ஒரு மாதிரி கழுத்தை நெருக்கி அதை குளிப்பாட்டி அது தன்னாலே குளிக்க, இவனும் அதை பிடிச்சி எடுத்து ரெக்கையெல்லாம் கடித்து உருட்டி அதுக்கு காலுக்கு வேற காப்பு போட்டு மூக்குக்கு வேற மூக்குத்தியை போட்டு இந்த புறாவை போட்டு படுத்துகிற பாடை பார்த்தீங்கன்னா அது இரு பார்க்க. சில வீட்டில் வந்து ஒரு நார் அடிச்சிருவான், அதுக்கு இந்த தண்ணியை வர அந்த அதெல்லாம் இந்த ஒரு நாள் குளிச்ச தண்ணியை மறுநாள் என்ன செய்யாது, குளிக்காது. இது இந்த சிலம் வந்து பாருங்கள், வாடை அடிக்க வச்சுருவான், ஒரு தூய்மையாகவே இருக்க மாட்டான், சுத்தமாகவே இருக்க மாட்டான். உடனே இந்த புறா என்ன செய்யணும், பறந்துடும். பார்த்துட்டே இருக்கும், எப்போ எஸ்கேப் ஆகலாம். சில இடத்துல சில புறாவால் வாசம் பண்ணவே முடியாது, உடனே கிளம்பிடும். இதே போல தான் பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்தம் இல்லாத இடத்துல அவரால் பெர்மனண்டாக என்ன செய்ய முடியாது, வாசம் பண்ண முடியாது. அவருக்கு பேரே தூய ஆவியானவர். ஆமென். பாருங்கள், தூய்மை உள்ள இடத்துல தான் அவர் வாசம் பண்ணுவார். நமக்குள்ள ஒரு தூய்மை வேணும், நிரந்தரமான ஒரு தூய்மை வேணும். தினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிக்கணும். என்னுடைய ஆவி ஆத்ம சரத்தை நான் உங்கள் பாதத்தில் தருகிறேன், எனக்குள்ளே அசைவாடுங்க, எனக்குள்ளே வாசம் பண்ணுங்க. கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், நிமிர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, டாஸ்மார்க்கு கடையில் கிடைக்கிற லிக்விட் வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு ட்ரைனேஜ் போலே ஆகும். புரியலையோ? டாஸ்மார்க் கடையில் என்ன லிக்விடு கிடைக்கும், பேர் ஒன்று தெரியாமல் இருக்கிற காய் சோத்திரம். அல்லேலூயா. அது வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு என்னது போல, ட்ரைனேஜ் போல. ட்ரைனேஜ் நல்ல சாக்கடை தண்ணியை கொண்டு வச்சா புறா போய் முக்குமோ, எட்டி உதச்சிரும், வச்சவனே ஒரு உதைக்கும். பின்மாற்றக்காரன் அநேக அடிக்கி பார்த்தேன். ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் பிதாவானவர் அவனை கெடுத்து போடுவார். சரி, அப்போ தம்பிமார் இந்த டாஸ்மார் கடை தான் போகக்கூடாது, இன்ஸ்டாவில் மூழ்கி இருந்தால் அதுவும் பரிசுத்த ஆவியானவருக்கு ட்ரைனேஜ் தான். சிலவங்க ஃபுல்லாக இன்ஸ்டாவில் ஒரே வீடியோ கால், ஒரே வாய்ஸ் கால். சிலவங்கெல்லாம் செக் பண்ணிட்டே இருப்பாங்க, யாருடா ஃப்ரீயாக வர்றா, யாருடா இந்த லைவில் இருக்கா, யார்கிட்டடா சேட் பண்ணலாம். ஆவியானவருக்கு வந்து பிடிக்காத காரியத்தை பாருங்கள் நமக்கும் பிடிக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் பாருங்கள், அவர் தூய்மையானவர், அவர் மென்மையானவர். பாருங்கள், அவரை நீங்கள் அவருடைய அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கணும். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் என்ன அடைவீர்கள், பயம் மாறும், ஒரு தைரியத்தை பெறுவீங்க. அப்போ மீண்டும் சொல்கிறேன், யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பெறலையோ அவங்க எல்லாம் இன்னையிலேருந்தே நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஒரு வருஷமாக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நினச்சிடுங்க. பாருங்கள், உங்களை ஆண்டவர் அபிஷேகிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற ஆட்களை விட உங்களை நிறைவாக கர்த்தர் அபிஷேகிப்பார். எத்தனையோ சாட்சியை சொல்ல முடியும். ஒரு சகோதரி பாருங்கள், இப்படி தான் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. பாருங்கள், ஒவ்வொரு அந்த கேம்புகள் அளவிட்டால் எழுப்புதல் கூட்டங்கள் அவலாக இருப்பாங்க. எப்படியாவது எனக்கு அபிஷேகம் வேணும், எப்படியாவது எனக்கு அபிஷேகம் வேணும், ஆவியானவர் என்னை எப்படியாவது நிரப்பணும். ஆனால் அந்த கூட்டம் முடிந்து பார்க்கும் பொழுது பாருங்கள், அவங்களுக்கு அபிஷேகம் கிடைக்காது. உடனே பாருங்கள்,
அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க, மறுபடியும் ஜெபம் பண்ணுவாங்க. நானும் அவங்கள உற்சாகப்படுத்துவேன். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை அபிஷேகிப்பார். ஆமீன். பாருங்கள், அந்த விசேஷித்த கூட்டங்கள் ஆண்டவரே உங்களை அபிஷேகிக்கணுமே அப்படின்னு சொல்லி விசுவாசத்தில் போய் தலையில் கை வைக்கிறது ஜெபம். ஆனால் பாருங்கள், ஆமீன், ஏமாற்றமாக இருக்கும். 1 மாதம் ஆனது, 2 மாதம் ஆனது, 3 மாதம் ஆயிற்று, 1 வருடம் ஆயிற்று, அவங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கல. ஆனால் அவங்க அபிஷேகத்தை குறித்து அவங்களுக்கு சந்தேகம் வரல, அபிஷேகத்தை குறித்து அவங்களுக்கு சோர்வு வரல. அபிஷேகத்துக்கு எப்போ தெரியுமா ஜெபம் பண்ணுவாங்க? அந்த அபிஷேக ஆராதனை நடைபெறல, கவனிக்கிறீங்களா? முடிஞ்சு கேட்பேன். அபிஷேக ஆராதனை அப்போ மட்டும் ஜெபம் பண்ணுவாங்க, அப்புறம் மறந்துடும். அப்புறம் ஃபுல்லாக ஒரே திங்கிறதும், அப்புறம் ஃபுல்லாக ஒரே உறங்குறதும், சண்டை போடுறதும். இந்த வீட்டில் வந்து பிஸ்கெட்டுக்காக சண்டை போடுவோம், எனக்கு இந்த எல்லாம் பரோட்டாவுக்கு சண்டை போனோம், டோன்லாம் மாற்றிடுவோம். எனக்கு மட்டும் என்னது வாங்கி தரல, இந்த எனக்கு மட்டும் குடல் புண்ணு வர்றதுக்கு டெய்லி என்னது வாங்கி தரல, பரோட்டா வாங்கி தரல, அல்லாட்ட எனக்கு இந்த பேக்கரி ஐட்டங்கள் எனக்கு வாங்கி தரல, அதுக்கு மட்டும் போராடுவான். வாங்கி தரது பரிசுத்த ஆவியானவரை கேட்க மாட்டான். மறுபடியும் எப்போ தெரியுமா பரிசுத்த ஆவியானவரை கேட்பான்? மறுபடியும் ஏதாவது ஒரு கேம்பு, ஏதாவது ஒரு சில ஆவியானவரை நீர் உண்டுன்னா எனக்குள்ளே என்ன செய்யுங்கப்பா வாங்க. அதுக்கப்புறம் பார்த்து 1 மாதம் ஃபுல்லாக எல்லாம் வெட்டி உழுங்குறது, இந்த எண்ணெயில் உளுந்த எல்லாம் திருண்டு அப்புறம் தூங்குறது. என்ன செய்கிறது சொல்ல, சாப்பிட்றது, அப்புறம் என்ன செய்கிறது, தூங்குறது. அப்புறம் இடையில ஜெபம் பண்ணவே மாட்டான். பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? ஆனால் பாருங்கள், அப்படி இல்லை. அந்த ஒரு சகோதரிக்கு சாட்சி சொன்னோம்ல, 1 மாதம் ஆச்சு, நிப்பாட்டலை, 3 மாதம். எனக்கு ஆவியான அவங்களுடைய ஜெப குறிப்புடைய முக்கியமான காரியமே இதுக்காக சில வேளை திடீர்னு உபவாசம் இருப்பாங்க. ஒரு திங்கட்கிழமை உபவாசம் இருப்பாங்க. வீட்டில் உட்காந்து பாட்டு பரிசுத்த ஆவியான குறித்த பாட்டை பாடிட்டே இருப்பாங்க, வசனம் வாசிப்பாங்க. ஆமீன். பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தை விசுவாசத்தோடு கையை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஆமீன். பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படி காத்திருந்தாங்க பார்த்தீங்களா? ஆமீன். 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபம் பண்ணுற ஜெபத்தை நிப்பாட்டலை. ஆமீன். பாருங்கள், ஒரு நாள் திடீர்னு ஆமீன் பாருங்கள், ஆவியான அவங்களுக்குள்ளே வல்லமையாக இறங்க ஆரம்பித்தார். ஆமீன். பாருங்கள், ஒரு ஜெபத்தில் விசுவாசத்தோடு பாருங்கள், அவங்கள இன்னைக்கு நீங்கள் ஜெபத்துக்கு வாங்க, ஆமீன், ஆண்டவர் உங்களை அபிஷேகிப்பார் அப்படின்னு சொன்னேன். பாருங்கள், விசுவாசத்தோடு வந்தாங்க. ஆமீன். எல்லாரும் விட பரிசுத்த ஆவியான அவங்களுக்குள்ளே வல்லமையாக இறங்கினார். ஆமீன். பாருங்கள், வேறு பாஷைகளை பேச ஆரம்பித்தாங்க. அவங்க முடிஞ்சு சொன்ன ஒரு வார்த்தை, ஆமீன், இவ்வளவு நாள் நான் காத்திருந்தோம்ல, அதனால தான் ஆண்டவர் பாருங்கள் அவன் எனக்குள்ள இவ்வளவு ஆமீன் பாஷைகளை தந்து கர்த்தர் என்ன செய்தார், அபிஷேகித்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.